நம்பர் 1 எல்லாத்துக்குமே நம்பர் 1 வந்து பாஸ்வேர்டு. ரெண்டாவது, எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட் எப்படி ஹேக் பண்றாங்க, எப்படி என்னோட இமெயில் அக்கௌண்ட் ஹேக் பண்றாங்கன்னு நினைக்க உங்களுடைய டேட்டாலாம் எங்கேயோ லீக் ஆகுது. மூணாவது பாயிண்ட் என்னன்னாக்க நம்ம யூஸ் பண்ற நெட்வொர்க். நாலாவது பாயிண்ட், மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ற போது என்ன பண்ணுங்க, பப்ளிக் வைஃபை, இன்டர்நெட் கேஃப் இங்கேருந்தெல்லாம் எங்கேயுமே கனெக்ட் பண்ணி பண்ணாதீங்க. அஞ்சாவது பாயிண்ட், இன்டர்நெட் பேங்க் ஸ்ட்ராங் அண்ட் லாங் பாஸ்வேர்டு இதுக்கும் தேவை. ஆனால் அதில் வந்து கண்டிப்பாக கேபிட்டல், ஸ்மால் லெட்டர்ஸ், ப்ளஸ் சைன் எதெல்லாம் நம்ம அலோடோ அதெல்லாம் யூஸ் பண்ணிடுங்க. ஓகே. ரெண்டாவது, சில பேங்க்கெல்லாம் பீரியாடிக்கலாக சொல்லுவாங்க 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணுங்க. அவங்க சொல்கிற மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணவே வேணாம். நீங்கள் எவ்ரி மந்த் கூட சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் லிமிட்டே கிடையாது. உங்களுக்கு எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சந்தேகப்படுற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துடுத்துனாக்க கண்டிப்பாக ஒரு வாட்டி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடுங்க. மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுங்க. நிறைய பேங்க்கில் ஆல்ரெடி அவளே கொடுத்துருக்கா. நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணோடனே ஒரு ஓடிபி உங்களுக்கு வருது. அதான் செகண்ட் ஃபேக்டர்னு பேர். அதே மாதிரி இன்டர்நெட் பேங்கில் போனால் எல்லா பேங்க்லையும் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அதிகமாக நான் பார்த்துருக்கேன். டெய்லி டிரான்சாக்ஷன், உங்களுக்கு நெஃப்ட் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன், ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர், இதுக்கெல்லாம் லிமிட் செட் பண்ணலாம். இந்த லிமிட் எல்லாம் மினிமமாக வைங்க. உங்களுக்கு நீங்கள் முதல்ல நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அது மினிமமில் இருக்காது. 1000 10,000 அப்படி தான் வச்சுருப்பாங்க. முதல்ல போய் அதை சேஞ்ச் பண்ணுங்க. ஆனால் ஒரு இடத்துக்கு இப்போ 20,000 அனுப்புனாக்க லிமிட்டை 21,000 வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து லிமிட்டை 100 ரூபாய்க்கு ஆக்கிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த டிஃபால்ட் லிமிட்டை 100 ரூபாய் இல்லை லோ லிமிட்டில் வச்சுருங்க. அதான் ரொம்ப முக்கியம். கூடிய மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற போது இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய நெசசிட்டி வந்துடுதுன்னு நினைக்க நான் சொன்ன மாதிரி சேஃப் பிளேஸ்லேருந்து வந்து சேஃப் நெட்வொர்க்லேருந்து வந்து உங்கள் இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்க. இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் ட்ராவல்லாம் போகிற போது கூடிய மட்டும் இன்டர்நெட் பேங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஜாகிரதையாக இருங்க. ஆறாவது பாயிண்ட், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். இ-காமர்ஸ் இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாமே அநேகமாக எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிடச்சிருது. இந்த ஆன்லைன் பண்ணுறது தப்பு இல்லை. நிறைய சேஃப் சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் எந்த சைட்டு போனாலும் எதையும் நீங்கள் பிலீவ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு லிங்க் வந்து அதை கிளிக் பண்ண முதல்ல நீங்களே போய் டைப் பண்ணுங்கள். கூகுள் குரோமோ இல்லை ஃபயர்ஃபாக்ஸோ ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி www.amazon.in நீங்களே டைப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சைட்டுக்கு போகும்போது அது வந்து சேஃபான சைட்டாக எப்படி கண்டுபிடிக்கணும்? எனக்கு மேலே HTTPன்னு இருக்கும், HTTPSன்னு இருக்கும். அந்த HTTPS இருக்கான்னு பாருங்கள், அதுதான் செக்யூர்னு பேர். ஓகே. எந்த லிங்க் மேலேயும் கிளிக் பண்ணி தயவு செய்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. ஒரு கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணுறீங்கன்னு நினைக்க அந்த கார்டோட டீட்டெயில்ஸை சேவ் பண்ணுமான்னு கேட்கும், பண்ணாதீங்க. கூடிய மட்டும் பண்ணாதீங்க. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் அது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது நினைக்க டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு. கிரெடிட் கார்டு பெட்டர். ஏன்னா டெபிட் கார்டுனா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட் டெபிட் ஆகிடுறது, உங்கள் கையை விட்டு பணம் போயிடுது. கிரெடிட் கார்டுனா தவறி எதாவது ஆச்சுன்னா கூட நீங்கள் உங்கள் பேங்க்கில் சொல்லி அதை வந்து சப்போஸிங் நீங்களே பண்ணாத டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் வந்து டிஸ்பியூட் பண்ணலாம். பண்ணி இதை நான் பண்ணலைன்னா அவள் ஆராய்ச்சி பண்ணுவோம் அதை பற்றி. அதனால் பெட்டர் யூஸ் எ கிரெடிட் கார்டு தேன் அ டெபிட் கார்டு. ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உடனே உங்களுக்கு ஒரு SMS வரும் இல்லையா, அதை பாருங்கள். நீங்கள் பண்ண அமௌண்ட்டு அதுவும் கரெக்டானு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி ஒரு சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணினா திரும்பி வரும்போது கண்டிப்பாக லாக் அவுட் பண்ணுங்கள். இதை லாக் அவுட் பண்ணாமல் நீங்கள் வந்தீங்கன்னா, அதுவும் பர்டிகுலராக இப்போ எங்கேயாவது ஒரு நெட் கேஃபில் போய் நீங்கள் பண்ணீங்கன்னு நினைக்க அடுத்த ஆள் வரும்போது அதை யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்பர் 7, முக்கியமாக கார்டு யூஸ் பண்ணுற போது அதே இந்த கார்ட்லேயும் நீங்கள் வந்து லிமிட்டை செட் பண்ணலாம். நிறைய பேங்க்கில் இந்த ஃபெசிலிட்டி வந்துருத்து. ஏடிஎம் எவ்வளோ கொடுக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணலாம், டொமஸ்டிக் லிமிட் என்ன, இன்டர்நேஷ்னல் லிமிட்டில் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு போய் எல்லாத்தையும் லோ லிமிட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டுங்க. 100 ரூபாய் 1000 ரூபாய் எதுவோ உங்களுக்கு சௌரியமாக பண்ணுங்க. எங்கேயாவது போய் பெரிய டிரான்சாக்ஷன் பெரிய பர்ச்சேஸ் போகிறப்போ என்ன பண்ணுங்க, அந்த லிமிட்டை மாற்றுங்க. நான் இப்போ போகிறேன், வெளியில் போகிறேன், டி நகரில் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், ஒரு கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஆகும்னா 1,01,000 நீங்கள் லிமிட்டை செட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு திரும்பி வந்தோடனே மறுபடியும் லோ லிமிட் வச்சுருங்க. ஸோ உங்களுடைய கார்டு ஹேக் ஆனால் கூட அதுலேருந்து உங்களுடைய பணம் எடுக்கிறது லிமிட் ஆகும் உங்களுக்கு. இதுக்கு முக்கியமான விஷயம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அந்த பின். அதர்வைஸ்
ஓகே. இந்த பின் நம்பரோ இல்ல பாஸ்வேர்டோ ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அடிக்கடி அந்த பின்ன மாத்திண்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். அதே மாரி முன்னாடி சொன்ன இன்டர்நெட் பேங்கிங் மாரி தான். ஏதாவது ஒரு இன்செக்யூர் லொகேஷன் ஏதாவது ஒரு கடையில போய் குடுக்குறேன், கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னா, முதல்ல வீட்டுக்கு சேஃபான பிளேஸுக்கு வந்து உங்க கார்டோட பின்ன மாத்திருங்க. இது எல்லாமே ஆன்லைன்ல நீங்க பண்ண முடியும். ஓகே. டிராவல் பண்றபோது, டிராவல் பண்ணி முடிச்ச வந்த உடனே சேஃப் பிளேஸுக்கு வீட்டுக்கு வந்த உடனே, உங்களுடைய கார்டோட பாஸ்வேர்டை மாற்றிடுங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ராவல் போகிறபோது ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு சில சில பேங்க்கெல்லாம் உங்களுடைய நலனை கருதி அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணிட்டு திரும்பி வந்த உடனே அவளாக இன்னொரு புது இன்டர்நேஷ்னல் கார்டு திருப்பி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஸோ தட் அது எங்கேயாவது ஹேக் ஆகிருந்தால் கூட மறுபடியும் யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸோ உங்களுடைய பின்னோ யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இது வந்து நீங்கள் பூட்டிட்டு உங்கள் சாவியை யார்ட்டோ கொடுக்குற மாதிரி அது பண்ணாதீங்க. அதேமாரி ஒரு கடையில் போய் நீங்கள் உங்கள் கார்டை யூஸ் பண்ணுறீங்க, ஒரே கூட்டமாக இருக்குது, அங்கேன்னு கேட்பாங்க, பின் நம்பர் என்னப்பா அப்படின்னு. உடனே கத்தி உங்கள் பின்னெல்லாம் சொல்லாதீங்க. நீங்களாக போய் தான் அந்த பின்னை வந்து டைப் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யாரையும் உங்களுக்கு பதிலாக அந்த பின்னை டைப் பண்ண விடாதீங்க. அதே மாதிரி பெட்ரோல் பங்க் போகிறீங்க, ஹோட்டலில் போகிறீங்க, பில்லு பே பண்ணுற போது அந்த கார்டை உங்கள் கண் பார்வையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. இப்போ அந்த வந்து போர்ட்டபிள் மிஷின்ஸ்லாம் வந்துடுது. கொண்டு வர சொல்லி நீங்களே ஸ்வைப் பண்ணி நீங்களே பண்ணுங்கள். அதனால் வந்து உங்கள் கண் பார்வையிலேருந்து அது போகக்கூடாது. இப்போ இந்த கான்டாக்ட்லெஸ் கார்டுன்னு இருக்குது. ஜஸ்ட் அப்படி காமிச்சாலே போகிறோன்னு இருக்குது. அது வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப சௌரியம் தான். கோவிட் பீரியடில் ரொம்ப சௌரியமாக இருந்தது. ஆனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அது எப்படின்னு முதல்ல கற்றுக்கோங்க. பாதி விஷயம் நம்ம கற்றுக்காதனால தான் நம்ம வந்து பிரச்சனையில் முடியறது. அது எப்படி கற்றுக்கோங்க. அதில் அதே மாதிரி உங்களுக்கு அதை கான்டாக்ட்லெஸ் கார்டுக்கு லிமிட் செட் பண்ண முடியும். இதை எப்படி மற்றவா மிஸ்யூஸ் பண்ணுவாங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்கள் பேக்கெட்டில் போட்டு போனால் கூட எத்தாப்பில் போகிறவர் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ண சான்ஸ் இருக்குது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக சில்வர் ஃபாயில் ஸ்லீவ் எல்லாம் வந்திருக்கு. அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு உபகரணம் வாங்குறது முக்கியம் இல்லை, அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏடிஎம்மில் போகிறபோது அங்கே தான் நிறைய குழிகள்லாம் இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏடிஎம்மில் போனோன்னே அந்த ஏடிஎம் சேஃபாக இருக்கான்னு பாருங்கள். எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? சில ஏடிஎம் கேபினில் போனாக்க 2-3 மிஷின் வச்சுருப்பாங்க. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னாக்க, உங்களை தவிர யார் வேணால் கூட பக்கத்தில் யார் வேணால் இருக்கலாம். சில இடத்துல ஒரே ஒரு ஏடிஎம் தான் இருக்கும். என்ன கேட்டால் அதை ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். ஏதாவது அட்டாச்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். ஸ்கிம்மர் இருக்குது, கீழே ஆகிற இந்த மாதிரி நிறைய டிவைஸ். சிலதெல்லாம் பார்த்தாலே தெரியும், எக்ஸ்டர்னல் டிவைஸ் மாதிரி இருக்கும். சந்தேகம் வந்ததுன்னா உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பின் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுற போது கூடிய மட்டும் மேலே கை அப்படி கவர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் யாராவது கூட பார்க்க முடியும். இப்போல்லாம் அது என்ன ஆகும், ஏடிஎம்மில் அது மேலேயே அவளே ஒரு கவர் மாதிரி போட்டுட்டா, பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத ஏடிஎம்மில் கூடிய மட்டும் அதை மறைச்சிக்க பாருங்கள். யாரும் உங்ககிட்டேருந்து பார்க்க முடியாதபடி பாருங்கள். உங்களுடைய பின் நம்பரோ இல்லை சில பேங்க்கில் 10,000 மேலே நீங்கள் ஏடிஎம்மில் எடுத்தானாக்க அவள் ஒரு ஓடிபி அனுப்புவா. இதெல்லாம் யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணணும். டெபிட் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்தானாக்க இமீடியட்டாக பாருங்கள், நீங்கள் பணம் எடுத்ததும் அதில் வர மெசேஜ் ஒன்றா தான் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இங்கே எங்கேயாவது பிரச்சனை வந்ததுனாக்க உடனே நீங்கள் உங்களுடைய பேங்க்கை அந்த எந்த பேங்க்கோட ஏடிஎம்மோ அதை காண்டாக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பேங்க்கோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் கைவசம் ரெடியாக வச்சுருங்க. அந்த சமயத்தில் போய் நீங்கள் தேட முடியாது, பரபரப்பாக இருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிற போது ஸ்லிப் வேணுமான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்லிப் வந்தவுடனே அப்படியே தூக்கி போட்டு விடுறாங்க. பண்ணாதீங்க. அந்த ஸ்லிப்பை என்ன பண்ணுங்கள், பேக்கெட்டில் போட்டு வந்துடுங்க. நீங்கள் உங்கள் பேக்கில் போட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்து டெஸ்ட்ராய் பண்ணுங்கள். அப்படியே கசக்கி போடாதீங்க. வீட்டுக்கு வந்து டெஸ்ட்ராய் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் நிறைய முக்கியமான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இது யார் கையிலையாவது போனால் அது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. டேட்டா லீக் எப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் லீக் பண்ணுறீங்க. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.